இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிஞ்சர் பிரெட் மேன் குக்கி தான் பண்ண போகிறோம். இது கிறிஸ்மஸோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் இங்கே பொறுத்தளவு பசங்களுக்கு. என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தான், ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணலாம், ஜிஞ்சர் பிரெட் மேன் பண்ணலான்ட்டுன்னு. சரி, அப்போ இன்றைக்கி தான் டைம் இருந்ததா, அதனால் பண்ணலான்னு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னா, பட்டரை மெல்ட் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டு அதில் 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுகர் கரெக்டாக இருந்தது. நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஜிஞ்சர் பிரெட் அந்த கலராக வரும். ஒயிட் சுகர் போட்டோன்னா கலர் கம்மியாக வரும். 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சுகர் போட்டு அந்த பட்டரோட நல்லா நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அல்வா மாதிரி வரும். அல்வா மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மில்க்கு ஊற்றணும். மில்க்கு ஊற்றி கிண்டும்போது கொஞ்சம் நல்லா தண்ணியாக லிக்விடாக அந்த சுகர் அதுக்கடுத்து அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். இது மோஸ்ட்லி இதை நான் பண்ணவே இல்லை, என் பொண்ணு தான் பண்ணேன். நான் இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த பாலோடு சேர்த்து வரும்போது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம 2 கப்பு மைதா மாவு எடுத்து ஜலிச்சு வச்சுக்கிறணும். அது கூட 2 கப்பு மைதா மாவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடணும். பேக்கிங் சோடா போட்டு ஜலிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அதில் சினமன் பவுடரும் போடணும். என்கிட்ட சினமன் பவுடராக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த சினமன் இருக்கிற அந்த பட்டையை எடுத்து நம்ம உரலில் போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணி அதையும் இது கூட போட்டு ஜலிச்சுக்கிட்டோம். அதனால் இப்போ சினமனும் போட்டு நல்லா ஜலிச்சு முடிச்சதுக்கப்புறமா மாவு எடுத்ததுக்கப்புறமா அதில் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் நம்ம சீச்சி போடணும். ஏன்னா இது அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் இதில் நிறையவே வரணும். ஜிஞ்சரோடதும் அந்த சின்னமனோட ஃப்ளேவரும் நல்லாவே வரும். இந்த 2 தான் ஃப்ளேவருக்கு மெயின் இதில். அதனால் அந்த கொஞ்சம் ஜிஞ்சரையும் சீச்சி போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண 2 பேருமே நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஜிஞ்சரை சீச்சி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா இது இந்த விஸ்கால் கிண்டுறதுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நம்ம கை தான் யூஸ் பண்ணணும். கை யூஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அவங்களால அந்த கையை வச்சு நல்லா பிசைய முடியாதுங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்தேன். பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பட்டர் ஷீட் கீழே நல்லா விரித்து அதில் நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி அந்த திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கிட்ட அச்சு இருந்தது. இந்த குக்கியெல்லாம் பண்ணுற அச்சு இருக்குல்ல, இங்கே இந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பையும் ஒவ்வொரு விதமான அந்த அச்செல்லாம் கிடைக்கும். இப்போ ஹாலோவீனுக்கு அதுக்கேற்ற விதமான அச்சு கிடைக்கும். இப்போ கிறிஸ்மஸுக்குன்னா அதுக்கேற்றது மாதிரியான அச்செல்லாம் கிடைக்கும். இப்போ கிறிஸ்மஸுக்குங்கிறதா அந்த ஸ்னோ ஃப்ளேக் இருக்குல்ல அது, அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் மேன், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த 3 விதமான அச்சு என்கிட்ட இருந்துச்சு. இதில் என் பொண்ணுக்கு இந்த ஸ்னோ ஃப்ளேக் பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால் நான் ஸ்னோ ஃப்ளேக் பண்ணுறேன்னா, என் பையன் தான் எனக்கு ஜிஞ்சர் பிரெட் மேன் தான் பிடிக்கும்ட்டுன்னு நான் ஜிஞ்சர் பிரெட் மேன் அந்த அச்சு பண்ணுறேன்ட்டுன்னு 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நடுவில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இது கட்டரு இதில் ஃபுல்லாக நம்ம அச்செல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஒன்றா எடுத்து நம்ம அந்த ட்ரேயில் வச்சு பேக் பண்ணோன்னா முடிஞ்சிடும். ஒரு 15 மினிட்ஸ் தான் அவனில் வச்சோன்னா முடிஞ்சிடும், குக்கி ரெடி ஆயிரும். இது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மேலே நாங்கள் ஐசிங் வச்சு டெக்கரேஷன் பண்ணோம். ஆனால் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனதுனால வீடெல்லாம் அப்படியே மெஷ்ஷாக அங்கே எங்கேயும் கிடந்துச்சு. அப்போ இதோடு சேர்த்து அதுக்கும் மெனக்கிடணுங்கிறதுக்காக அப்படியே அதில் வச்சதுக்கப்புறமா டக்குன்னு நானே அடித்து அதில் அந்த டெக்கரேஷன்லாம் போட்டு விட்டுட்டேன் குக்கியில். இது நம்ம அந்த பட்டரும் சீனியும் போட்டு ஐசிங் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி இதை ஓவனில் பேக் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். இந்த குக்கி உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது அந்த சாண்டாக்கு இது மெயினாக வைப்பாங்க. இந்த ஜிஞ்சர் பிரெட் மேனும் ஒரு டம்ளர் மில்க்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாள் நைட்டு வச்சோன்னா சாண்டா வீட்டுக்கு வருவார். அதை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கிஃப்ட்டு வைப்பாருன்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபைனலாக பண்ணி முடித்தோம்.